வணக்கம் அவர்களே. இந்த பாரிஸ் தமிழர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் சம்பந்தமாக மிகப்பெரிய பாதித்த ஒரு விஷயம் என்ன என்று சொன்னாலே, எங்கள்ட கணிசமான மக்கள் அத எப்படி நோக்கினார்கள் அப்படின்றது தான். சரி சொல்லவே வார்த்தை இல்ல. ஒரு கேடுகெட்ட தரம் என்று கூட அந்த விடயத்த சொல்லிக் கொள்ளலாம். இத்தனைக்கும் பலர் புலம்பெயர்ந்த நாடுகள்ல வாழ்றார்கள். குறிப்பாக பாரிஸ் தமிழர்களையே இருக்கினும் நிறைய பேர். அதுல வந்த விஷயம் எப்படி அவர் சொல்றான்னு சொன்னா, கிட்டத்தட்ட எல்லாருமே கிளிப்புன்னு சொன்ன மாரி தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். யாரோ ஒருதன் அத தொடக்கி விட்டத அவர்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். எப்படின்னு சொன்னா, இவருக்கு என்ன வந்த இடத்துல எப்படி ஒழுங்கா வாழத் தெரியாதா? அல்லது கத்திய தூக்கி காட்டுறதா போலீஸுக்கு? அப்படின்ற மாதிரி சொல்லி அதாவது என்ன பிரச்சனை பண்ணாம இருக்க மாட்டீங்களா? இந்த மாதிரி அவரு என்ன விஷயம் தெரியாமல் அவர் எந்த நிலையில இருந்தார்? அவருக்கு என்ன பிரச்சனை இருந்தது? அவருக்கு என்ன வியாதி இருந்தது? மன வருத்தம் எப்படி இருக்கும்? ஒரு மனநோய் எப்படியெல்லாம் ஒருத்தனை கஷ்டப்படுத்தும்? அவர்கள் என்ன செய்கிறார்கள்ன்றது எல்லாமே தெரியாத நிலையில செய்யப்படுற விடயம். இது எப்படி நாடுகள் சரியான முறையில கையாளுகிறார்கள் என்று எல்லாமே தெரியாமல் அள்ளி விட்டுக் கொண்டிருக்கிறார். அதுவும் என்ன இறந்தவருடைய குடும்பம் அழுது கொண்டிருக்கும். அவர பறிகொடுத்த பலர் அனுதாபங்கள் தெரிவிச்சுக் கொண்டிருக்கிற இடத்துல, இந்த மாரி கொஞ்சமே விளக்கம் இல்லாமல் ஒரு TikTok, ஒரு Facebook இருக்கின்றோன, ஒரு ஐடி இருக்கின்றோன, தங்கண்ட கருத்த சொல்லினோம். இது உண்மையா அவையண்ட கருத்தான கூட இல்ல. ஒருதன் தொடக்கி விடுறத இப்படியே பிடிச்சுக்கொண்டு, இதுதான் சரி என்று இவங்கள நினைச்சு கொண்டு சொல்றது. யோசிச்சுப்பாங்க எவ்வளவு பெரிய ஒரு புலியான கருத்த நாங்க விதைச்சு கொண்டு வரோம். அத விட அந்த மனநிலைய பாருங்களேன். எப்படி அந்த மனநிலை போகுதுண்டா, இங்க எல்லாம் சரி, இவரெல்லாம் பிள்ளை. அப்படின்ற மாரி. இல்ல. அப்ப நாங்க அடிப்படையிலேயே அந்த பிரச்சனைய தண்டிக் கொள்றோம். இதையும் தாண்டி நீங்க இவ்வளவு கதைச்சபடிலாம் நாங்க சொல்லிக் கொள்றோம். சரி, அந்த நபருக்கு அந்த மனநோய்க்கு வந்ததுக்கு யார் காரணம்ண்டா? தமிழர்கள் தான். பிரான்ஸ் அரசாங்கமோ, இல்ல பிரான்ஸ் வாழ்க்கை முறையோ இல்ல. முதல் விஷயமே என்னன்னு சொன்னா, அவர் தமிழர்களிடம் தான் ஏமாந்திருக்கிறார். அவர் பல விடயங்கள்ல தமிழர்களிடம் ஏமாந்திருக்கார். ஏமாந்திருக்காருன்னு சொன்னா என்னன்னு சொன்னா, தமிழர்கள பொறுத்தவரைக்கும் ஏமாத்துறவன கெட்டிக்காரன்ற அளவு இருப்பான். ஏன்னு சொன்னா, அவனுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு, அவன ஏமாத்துறான் அப்படின்ற மாரி இருக்கும். அவனுக்கு சமூகத்துல அந்தஸ்து இருக்கும். நெறைய பேர் அந்த மாரி தான் திரிகிறார்கள். ஆனால் வெளியில எல்லாம் நீட்டா தான் காட்டிக் கொள்வார்கள். ஆனால் இந்த மாரி பாவப்பட்ட பலரும் இன்னும் உயிரோடையே திரிகிறாங்கள். உண்மையில அவங்க எங்களுக்கு பார்க்கவுமே பாவமா இருக்கும். பலரிட்டு ஏமாறுவார்கள். அதாவது நண்பர்கள், உறவுகள்ன்னு சொல்லி திருப்பி திருப்பி ஏமாறுவார்கள். எவ்வளவு சொன்னாலுமே கேட்க மாட்டார்கள். ஆனால் என்ன எல்லாருக்கும் மனநோய் வர்றதில்ல. ஆனா சிலருக்கு வந்துடும். ஏனென்றா, அது அது அவன்ட அது அதான் அவனோட நல்ல மனசு. விளங்குதா? அது விளங்குறதில்ல. எங்கட சமூகத்தால அதெல்லாம் விளங்கிக் கொள்ளவே இயலாது. எங்கட சமூகத்துக்கு காசு மட்டும் தான் தெரியும். காசும் அடுத்தாங்கள எப்படி கெடுக்கணும்ன்றதும், மிச்சது என்ன எந்த ஒரு குற்ற உணர்வும் இல்லாமல் எப்படி எங்கேயாவது போய்த்து வாழ்ந்துடலாம் அப்படின்ற மாதிரியுமான அந்த குரூரமான சில உணர்வுகள் மட்டும் தான் எங்களுக்கு தெரியும். ஆனா கேட்டா அவன் அடிக்கிறான், இவன் அடிக்கிறான், அங்க கஷ்டம், இங்க கஷ்டம்ன்ற மாதிரி ஒரு வெளி பூச்சுக்கு ஒரு நடிப்ப அள்ளி விட்டுக்கொண்டு, நாங்கலாம் நல்லவர்கள்னு தாங்களே தங்கள நம்ப வச்சுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இந்த சமூக வலைதளங்கள்ல இவர்களுடைய அந்த கருத்துக்கள பார்த்தால், உண்மையில பெரும் கொலையாளிகளே இவர்கள் என்றே சொல்லிக் கொள்ளணும். உண்மதான், உண்மைதான். ஏன்னு சொன்னா, இது ஒரு பெரிய சிக்கலான பிரச்சனைங்க டாக்கல்ல. ஏன்னா தொடர்ந்து தாங்கள் ஒரு பாதிக்கப்பட்டார்கள்ன்னு சொல்லியே நடிச்சு கொண்டே இருக்கிறார்கள் பலர். ஆனால் உண்மையிலே ஒரு பாதிக்கப்பட்டவர்கள் இல்ல. எல்லா விஷயத்திலுமே பாதிக்கப்பட்டவன்னு சொல்லி, ஒவ்வொரு இடத்துல ஒரு நல்லெண்ண படுறதுக்காக தான் இந்த மாரியான வேலைகள பார்த்துக் கொள்றார்கள். இதெல்லாம் சரி. இதெல்லாம் தாண்டி எங்களுக்குள்ளேயே இந்த மாதிரியான நான் சொன்னா பாருங்க யோசிப்பாங்க. ஏமாந்திருக்கான்னு சொல்லிட்டா என்ன? அவன் நம்பி காச குடுக்குறான். நம்பித்தான் அந்த விடயங்கள் சில விடயங்கள செய்யக்க, அந்த நம்பிக்கைய மோசடி செய்து அதாவது என்ன இதெல்லாம் புதுசா அவருக்கு தெரியாதவர்கள் செய்றாங்களா? இல்ல. தெரிஞ்சு, பழகி அவர்கள் தானே ஏமாத்த போறாங்க. ஏமாத்தி போட்டு அதாவது என்ன, அத ஒரு குறிப்பிட்ட தரப்பு ஏமாத்திக் கொண்டே இருக்குது. குறிப்பிட்ட தமிழர்கள, அப்பாவி தமிழர்கள, பாதிக்கப்பட்டவர்கள, நல்லவர்கள திருப்பி திருப்பி ஏமாத்துது. மிச்சம் இருக்கிற சமூகமும் அத பார்த்துக் கொண்டிருக்குது. நீ ஏமாந்துட்ட உனக்கு ஒண்ணும் தெரியாதுன்ற மாரி தான் அவங்களுடைய கதை ஒழிய, நான் எதுக்கு இதுல கதைக்கணும் அப்படின்ற மாரி தான் இருக்கு. இப்ப யோசிச்சு பாருங்களேன், எங்கட தமிழ் சமூகத்துக்குள்ளயே இந்த இந்த கும்பல் இருந்து ஏமாத்துது. அதால பாதிக்கப்படுறது மனநோய்க்கு வாரான். அந்த மனநோய்க்கு வந்ததன் பிற்பாடு அந்த விளைவ அவன் ஒரு அவனுக்கே அறியாமலேயே கத்தி எடுக்கிறான். பிரச்சனை போகுது. அவனோட உயிர் இப்ப இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்குது. ஆனால் எங்கட சமூகம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, எந்த ஒரு விஷயமே அடிப்படை எந்த ஒரு அறிவோ, எந்த ஒரு யோசனையும் இல்லாமல், முன் யோசனையும் இல்லாமல் அவர்ல பிழைய போட்டுட்டு போகுது. ஏன்னா இப்போ அவர்ல பிழைய போட்டுன்னு சொன்னா, தங்கள சரி பண்றான். அதாவது என்ன சொன்னா, அவன் தான் என்ன நினைக்கிறானோ அத சரி அது அதுதான் அத சரி அத தாண்டி தான் வந்துறக்கூடாது. வந்தா அவனுக்கு பயம். இல்ல, இல்ல இப்படி பிரச்சனை இருக்கா? அப்படின்னு இல்ல, இல்ல. அது அவர்களே வெளிய போட்டுட்டோம்னு சொல்லி சொன்னால், எங்களுக்கு அந்த ஆபத்து இருக்காது. எங்கட மண்டைய தேவையில்லாம குடையாது அப்படின்ற மாதிரி தங்கள தாங்களே பொய்யாக நம்ப வைத்துக் கொள்கிறார்கள். இந்த மாதிரி வாழ்ற ஒரு கும்பலுக்குள்ள இது வாழ்றத விட, இந்த மாரி இறக்குறது நல்லது என்று கூட சொல்லிக் கொள்ளலாம். உண்மைய சொன்னா ஹானஸ்ட்டான ஒரு ஒப்பீனியன் தான். அப்ப இதுதாங்க விஷயம்.
ஆ கொஞ்ச நாள் இறந்தவர்கள விடுவோம். இப்ப உயிரோட இருக்கிறவங்கள பற்றி கதைச்சுக்கொள்ளும். இதுக்குள்ள ஏமாத்துறாக்கள், வேற வேற செய்றாக்கள் அல்லது என்ன, இந்த மாரி கமெண்ட் பண்ணி இந்த மாரி நெனச்சு கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் உணர்வால் இருந்து கொள்ளுங்கள். காரணம் என்ன சொன்னா, உங்களுக்கு இதுகள் நடக்கும். நடந்தாலும் நாங்க அத பத்தி கவலைப்பட போறது இல்ல. ஆனா நாங்க யார பத்தி கவலைப்பட போறோம்னு சொன்னா, இதே மாரி நல்லவர்கள், அதாவது ஒரு கணிசமான ஒரு குறிப்பிட்ட வீதம் தான் இருக்குது. உலகத்தில நல்ல தண்ணி அப்படி கொஞ்சமோ, அதே மாரி தான் நாக்கள் நல்லாக்களும் இருப்பாங்க. இவங்கள் கொஞ்சம் கவனமா இருந்து கொள்ளுங்கள். ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால், உங்கள சுத்தி இருக்கிற எங்கடைய ஆக்களே அவ்வளவு கேடுகெட்டத்தனமா தான் இருக்கிறார்கள். அவர்களே உங்களுக்கு மனநோயை கொண்டு வரப் போறார்கள். அவர்களே உங்களுக்கு எல்லாத்தையுமே செய்து, எல்லாமே முடித்து போட்டு, எல்லாம் முடிஞ்ச பிறகும், "என்ன இப்படியாச்சுன்னு" சொல்லி உங்களோட இறப்பிலையும் ஏளனம் செய்றதுக்கு உங்களுடைய ஆக்களே இருக்கிறார்கள். சுத்தி இருக்கிறார்கள். மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கைய ஏதோ ஒரு முறையில மிக கவனமாக கையாண்டு வாழ்ந்து கொள்ளுங்கள். ஏன்னா சுத்தி இருக்கிற கூட்டம் இவ்வளவு அதாவது என்ன, தமிழாக்கள் ஒரு விஷயம் இருக்கு. உலகம் எதிர்த்தாலுமே வந்து வீரத்தில வந்து தமிழர்கள வந்து அது தனிநபரோ, இல்ல கூட்டமோ, இனமோ அது ஈஸியாக வீழ்த்தி விடுவார்கள், வென்று விடுவார்கள். ஆனால் எங்களோடயே இருந்து எங்களுக்குள்ளேயே இருக்கிற எங்கண்டு அடையாளத்தில இருக்கிற இந்த துரோக கும்பலுடைய அந்த அ அவங்க முதுகுல குத்துறது தான் வந்து எப்பவுமே தமிழர்கள் தனிநபராகவும் சரி, அல்லது அமைப்பாகவும் சரி தோற்குறதுக்கு ஒட்டிய காரணம். மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள். இதுதான் எங்களால சொல்லக்கூடிய ஒரு விஷயம். நன்றி.